பிரைஸ் லார்ட். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நம்ம வாழ்க்கையே ஒரு சில விஷயங்களை சுற்றி சுற்றி தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். யார் உயர்ந்தவர்கள், யார் பெரியவங்க, யார் ரொம்ப பெஸ்ட்டு, யார் ரொம்ப சுப்பீரியர், இல்லை யார் ஃபஸ்ட்டு, இப்படின்ற வார்த்தைகளை சுற்றி சுற்றி தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களோட அநேக பேருடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் இதற்கு அப்படியே முரண்பாடாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணுன்றதை ரொம்ப ப்ராக்டிக்கலாக அவரை செய்து காட்டுறாரு. அவருடைய சீஷர்கள் அவர்களை ஆண்டவரே, போதகரே, எஜமானனே என்று சொல்லி அவங்களை அழைக்கும் போது இயேசு கிறிஸ்து பிரத்யேகமாக ரொம்ப பெக்குலராக என்ன பண்ணுறாரு, உயர்த்தப்பட வேண்டிய அந்த டீச்சர், அந்த ஆண்டவர், அவர் இந்த சீஷருடைய கால்களை கழுவி சேவகம் பண்ணுறதை நம்ம நோட் பண்ண முடியும். இது ஏன் செய்கிறார் அப்படின்னா, அன்றைக்கி இருக்கிற யூத கலாச்சாரத்தில் நம்ம ஒருத்தரை ஹானர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில் நம்ம ஒருத்தர் ஹானர் பண்ணுறோன்னா நம்ம இந்த சீஃப் கெஸ்ட்லாம் கூப்பிட்டு நம்ம சால்வை போற்றுவோம், இல்லை பொக்கே கொடுப்போம், இல்லை மாலை போடுவோம். இது தானே நம்ம ஹானர் பண்ணுறோம். பட் அவங்களோட முறையிலேருந்து ஹானர் பண்ணுற விதம் என்ன, ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்றாங்கன்னா அவங்களுடைய கால்களை கழுவி, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நாங்கள் உங்களிடத்துல முற்றிலுமாக எங்களை தாழ்த்துக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, உயர்ந்தவங்கன்னு சொல்லி அவங்கள ஹானர் பண்ணி அவங்கள கூப்பிட்டு கால்களை கழுவி உட்கார வைத்து உணவு பரிமாறி உபசரிப்பாங்க. அதுதான் அர்த்தம். இதே தான் இயேசு கிறிஸ்து உங்களால் பெரியவராய் கருதப்படுகிற நானே இறங்கி உங்களை கால்களை கழுவி உங்களை சேவகம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நீங்களும் என்னிடத்துல கற்றுக்கொண்ட நீங்களும் உங்களை என்கிட்ட கற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக நீங்கள் உயர்ந்தவர்களாக நினைத்து பெருமை பாராட்டாமல், நான் உங்களுக்கு செய்தது போல் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ எந்த அளவுக்கு ஒருத்தர் தன்னை தாழ்த்தி மற்றவங்களுக்கு நம்ம சேவகர்களாக ஹெல்ப் பண்ணுறோமோ, அதுதான் கடவுளுடைய பார்வைக்கு உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றுக் கொடுக்குன்றத அவர் இவங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். இன்றைக்கும் இது புரிந்து கொள்ளாமல் நிறைய படித்தவர்கள் இந்த படிக்காதவர்களை குறித்து ஏளனமாய் பேசுகிறதுலையும் அவங்கள ரொம்ப பார்ஷியலாக நடத்துகிறதையும் நம்ம கண்டிப்பாக அப்சர்வ் பண்ண முடியும். ஆனால் எம்ஆர் ராதா அவர்கள் இப்படியாக சொல்லுவார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார். நீங்களாம் படித்தவங்களா, நீங்களாம் யாரா படித்தவங்க, படிக்காதவன் கண்டுபிடித்து வரைந்து வைத்த முறையை தான் இன்றைக்கி நீ வேதமாக படிச்சுட்ருக்கிற அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒரு காரியத்தை செய்கிற எந்த ஒரு விஷயமாக தான் சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, இந்த ஃபார்மிங்லாம் படித்து ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்கன்னு சொன்னால், இதெல்லாம் யார் எழுதுனது? படிக்காதவன் அவன் அனுபவத்தில் ஆராய்ந்து அறிந்து கற்றுக்கொண்டது தான் அதை ஒரு வடிவமாய் எழுதி வைத்து அதை தான் இன்றைக்கி ரூல்ஸாகவும் பிளானாகவும் படித்து நீங்கள் அதை ட்ரை பண்ணுறீங்க. அப்போது எவ்வளோதான் நீ படிச்சிருந்தாலும் இதற்குரிய கண்டென்ட்டை கொடுத்தவன் யார் அப்படின்னா, படிக்காத ஒருத்தனுடைய அனுபவம் தான். அதனால் ஒருவர் உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ கிடையாது அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பார். இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவும் இங்கே வசனத்தை சொன்னது போல் யோவான் 13:14 ஆண்டவரும் போதகரமாகிய நானே உங்களுக்கு கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவராக இருக்கிற நானே என்னை தாழ்த்தி உங்களுக்கு சேவகம் பண்ணுறேன்னா, நீங்கள் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு உங்களை தாழ்த்தி சேவகம் பண்ணுவது தான் உண்மையான உயர்வை அடைகிற வழி அப்படின்றத கற்றுக் கொடுத்திருப்பார். Thank you and God bless you.